வணக்கம் நண்பர்களே. இந்த காணொளியில நாம என்ன பார்க்க போறோம்னா, வாரம் ஒரு தேவாரம், அதாவது சிவபெருமான் மீது பாடப்பட்ட 12 திருமுறைகள். அதுல முதல் 7 திருமுறை தான் தேவாரம் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது முதல் 3 திருமுறைகளை திருஞான சம்பந்தரும் 4 - 6 வரை திருநாவுக்கரசரும் 7ஆம் திருமுறையை சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் பாடியிருக்கிறார்கள். அதாவது தெய்வத்தின் மீது பாடப்பட்ட ஆரம், அதாவது பாமாலை என்பதால் இது தேவாரம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த தேவார பாடல்ல ஒரு பாடலையும் அதற்கு உண்டான விளக்கத்தையும் இந்த காணொளி வாயிலா பார்ப்போம். அதாவது பாடல் பாருங்க. நெய்தவள் மூவெறி காவல் ஓம்பு நேர்புரி நூல் மறையாளர் ஏத்த மைதவள் மாடம் மலிந்த வீதி மருகல் நிலாவிய மைந்த சொல்லாய் செய்தவ நான்மறையோர்கள் ஏத்தும் சீர்கொள் செங்காட்டங் குடியதனுள் கைதவள் கூரியேறி ஏந்தியாடும் கணபதி ஈச்சரம் காமுறவே. இந்த பாடல் திருஞான சம்பந்தரோட தேவார பாடல். பாருங்க, மறுபடியும் படிக்கிற. நெய்தவள் மூவெறி காவல் ஓம்பு நேர்புரி நூல் மறையாளர் ஏத்த மைதவள் மாடம் மலிந்த வீதி மருகல் நிலாவிய மைந்த சொல்லாய் செய்தவ நான்மறையோர்கள் ஏத்தும் சீர்கொள் செங்காட்டங் குடியதனுள் கைதவள் கூரியேறி ஏந்தியாடும் கணபதி ஈச்சரம் காமுறவே. அதான் இதற்கு உண்டான விளக்கம் பாருங்க. நெய் சொரிந்து 3 வகையான வேள்வி தீயை பேணி வளர்க்கும் அந்தணர்கள் போற்ற மேகம் தவளும் உயர்ந்த மாடங்களை கொண்டது திருமகள் திருத்தலம். பாருங்க, நெய் சொரிந்து 3 வகையான வேள்வி தீயை பேணி வளர்க்கும் அந்தணர்கள் போற்ற மேகம் தவளும் உயர்ந்த மாடங்களை கொண்டது திருமருகல் திருத்தலம். இங்கு வீற்றிருக்கும் இறைவனே, வேள்வி செய்வதை தவமாக போற்றும் நான்மறையாளர்கள் பாராட்டி புகழும் செங்காட்டங்குடியில் திருக்கரத்தில் பெரிய தீயை ஏந்தி நடனம் புரிவதற்கு ஏற்ற இடமாக கணபதி ஈச்சரத்தை விருப்பம் கொள்ள என்ன காரணம் சொல்வாயாக. அதாவது நெய் சொரிந்து 3 வகையான வேள்வி தீயை பேணி வளர்க்கும் அந்தணர்கள் போற்ற மேகம் தவளும் உயர்ந்த மாடங்களை கொண்டது திருமருகல் திருத்தலம். இங்கு வீற்றிருக்கும் இறைவனே, வேள்வி செய்வதை தவமாக போற்றும் நான்மறையாளர்கள் பாராட்டி புகழும் செங்காட்டங்குடியில் திருக்கரத்தில் பெரிய தீயை ஏந்தி நடனம் புரிவதற்கு ஏற்ற இடமாக கணபதி ஈச்சரத்தை விருப்பம் கொள்ள என்ன காரணம் சொல்வாயாக. இதன் வாயிலாக வாரம் ஒரு தேவாரம் என்ற பகுதியை நம்ம இந்த காணொளி வாயிலா பார்த்தோம். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த காணொளியை உங்க நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கங்க. நண்பர்களே, நம்ம செங்கோ விலாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரியான புதிய புதிய காணொளிகள், அதாவது வித்தியாசமான காணொளிகளுக்கு நம்ம செங்கோ விலாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிக்கங்க. தொடர்ந்து ஆதரவு தெரியுங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.